வச்சிட்டியா பையில? ஆமாத்த, ஏற்கனவே பையில ஊர் கையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். லட்சுமி காலேஜ்ல இருந்து வந்ததான் அவகிட்ட சொல்லிட்டு போகணும். அம்மா லட்சுமி. என்னடி லட்சுமி, இன்னைக்கு நேரத்தோட வீட்டுக்கு வந்துட்டா? சாயங்காலம் வேலைக்கு போவியே, போகலையா? இல்லப்பாத்தா, இன்னைக்கு நான் வேலைக்கு போகல. இன்னைக்கு சம்பள நாளா, அதான் ஓனர் இன்னைக்கு எல்லாரையும் சீக்கிரம் போங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு நேரத்தை போங்கன்னு சொன்னா நாளைக்கு கொஞ்ச நேரம் என்ன பிடிச்சி வச்சிருப்பாரு. ஆமா பாத்தா, அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கிட்ட இன்னைக்கு கொஞ்ச நேரம் இருந்துட்டே வந்திருக்கலாம். சரி சரி, சம்பளம் போட்டாச்சா? ஆமா பாத்தா, போட்டுட்டாங்க. என்ன மாமியார மருமகளும் பையில ஏதோ எடுத்து வச்சுட்டு இருந்தீங்களே, என்ன எங்கேயாவது பெரிய ஆர்டர் வந்திருக்கா? ஆமா ஆமா, பெரிய ஆர்டர். என்ன பெரிய ஆர்டரு? அந்த முக்கு கடையில எலுமிச்சை ஊறுகாயும் மாங்காய் ஊறுகாயும் கேட்டாங்க, அதான் போட்டு வச்சிருக்கேன். பரவாயில்லையாம்மா, உனக்கு மாசம் மாசம் ஏதாவது கடையில இருந்து ஆர்டர் வருது. இந்த ஊறுகாவை எங்களால தான் சாப்பிட முடியல. அடியே, நீயே இப்படி சொன்ன அப்புறம் அடுத்தவங்க எப்படி வாங்குவாங்க? அம்மைக்கு தெரிஞ்சதே இந்த ஒரு பொழப்பந்தான், அதையும் கெடுத்து விட்டுறாத. சரிம்மா சரிம்மா, சும்மா தான் சொன்னேன். உன் பொழப்ப நான் கெடுப்பேனா? இன்னைக்கு எனக்கு சம்பளம் போட்டிருக்காங்க, நாளைக்கு எல்லாருக்கும் நான் கிஃப்ட் வாங்கி தருவேன். கிஃப்டா? அப்பத்தாளுக்கு என்ன வாங்கி தர போற? கிஃப்டை வாங்கிட்டு வந்து முதல்ல எனக்கு தான் தரணும். முதல்ல எங்க அம்மாவுக்கு தான் கொடுப்பேன். லட்சுமி, நாளைக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து முதல்ல நீ அப்பத்தாவுக்கு தான் கொடுக்கணும். சும்மா சொன்னம்மா, அப்பத்தாவுக்கு தான் நான் முதல்ல கொடுப்பேன். அதானே பார்த்தேன், என் பாத்தி என்னைக்கு எனக்கு தானே முதலிடம் கொடுப்பா. சரிம்மா, தங்கச்சிங்க நீ இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட. அவ வரக்கு லேட் ஆகும், அவ இனிமே தான் வருவா. ஓ, நான் இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டேன்ல. எம்மா, உனக்கு நாளைக்கு நான் பிடிச்சதாட்டு எடுத்து தருவேன், நீ வாங்கிக்கணும். எதுக்கிட்டி எனக்கெல்லாம்? ஏம்மா, உனக்கு நான் வாங்கி தராம வேற யார் வாங்கி தருவா? எனக்கு நீ எதுவும் வாங்கி தர வேண்டாம், அதுக்கு பதிலாக மளிகை சாமான் நம்ம வாங்கிக்கலாம். அம்மா, இப்படியே நீ சொல்லிட்டு இருக்காதம்மா. வருஷம் ஃபுல்லாக குழுக்கு பணம் கொடுக்கணும், மளிகை சாமானுக்கு பணம் கொடுக்கணும், லோன் வாங்கினதை அடைக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கடன் பட்டுட்டே தான் இருக்கும். அதுக்காக நம்ம ஒன்றும் வாங்கக்கூடாதுன்னு என்னம்மா? ஏம்மா, நீயும் ஒவ்வொரு கடையை யார் இறங்கி தானே இந்த ஊறுகாய் வியாபாரம் பண்ற. மக்கா லட்சுமி, நீ நாளைக்கு வாங்கிட்டு வா. நீ அம்மைக்கு என்ன வாங்கி கொடுத்தாலும் அம்மா வாங்குவா. எம்மா, என்ன விட்டுட்டு உனக்கு எப்படி போக மனசு வந்து? என்னது? என்ன விட்டுட்டு எப்படி போக்கு மனசு வந்துனா? அப்படின்னா எங்க மாமியாரு டிக்கெட் வாங்கிட்டாங்களோ? அப்படியே தான் இருக்கும். அதான் சுமதி அக்கா ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் செட்டில் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. எங்க மாமியாரு ஒரே அடியா செட்டில் ஆயிட்டாங்களா? மாமியாரு கூறு கேட்ட குக்கரு என்னத்த சொல்றலாம் பாரு. சரி, பரவாயில்ல, வயசானவங்க தானே, ஒரு நல்ல மருமகளா இருந்து என்ன காரியம் எல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ண வேண்டியதான். போவாத பாட்டி. வா சின்ன பொண்ணு, இந்த கூறு கேட்ட குக்கரை பாத்தியா எப்படி கிடந்து உளறிட்டு கிடைக்கானு? என்ன பாட்டி செய்ய, தாய் பாசம் இல்ல. அது பாசம் இல்ல சின்ன பொண்ணு, எல்லாமே வேஷம் தான். சரி பாட்டி, அதெல்லாம் இருக்கட்டும். சொந்த பந்தம் எல்லாருக்கும் தகவல் சொல்லியாச்சா? என்ன நீ கேக்க? சொந்த பந்தம் எல்லாருக்கும் தகவல் சொல்லியாச்சானா? அம்மா, நீங்க எங்க போனாலும் இவளை சேர்த்து கூட்டிட்டு போங்க. என்ன சின்ன பொண்ணு, உன் சம்பந்திக்காரி தான் இவ்வளவு நேரமா உளறிட்டே கிடைக்கானா? இப்ப நீ இல்ல சேர்ந்து உளறிட்டு இருக்க? ஆமா பாட்டி, நானும் அதுக்கு ஏற்றபடி சொல்லணும் இல்ல என் சம்பந்திக்காரி போல. என்ன, உங்க ஃப்ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டாங்க போல இருக்கு. ஏ சின்ன பொண்ணே, இந்த மேனகா சரியான கிறுக்கு குந்தாணி. அது எங்களுக்கு தெரியாமலா இருக்கு. நானும் இவ்வளவு நேரமா சொல்லி பார்த்துட்டேன். நானும் சொல்ல சொல்ல ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறா. நாடு வீட்டுல அம்மைக்க கால் மாட்டுல உட்கார்ந்துட்டு என்ன விட்டுட்டு போயிட்டேன்னு பாடிட்டு கிடைக்கா. அதான் போத பாட்டி, அதான் எங்க மாமியார் டிக்கெட் வாங்கிட்டாங்கல்ல, அதான் தாய் பாசத்துல கால் மாட்டுல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. இவ வருதி, அவளுக்கு மைனிங் அறியுதானே, அவளை போலதானே இருப்பா. ஏ பாட்டியோ, எதுக்கு என்ன குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஓ மாமியார் எங்க போயிட்டா? இன்னும் தானே படுத்துட்டு இருக்கா. அவ டிக்கெட்டும் வாங்கல, எங்க போக்கு ரிசர்வும் பண்ணல. என்ன பாட்டியோ இப்படி சொல்லிட்டீங்க? அப்ப பாட்டி இன்னும் உயிரோட தான் இருக்காங்களா? ஆனா ஆத்தாடி, வயசானாலே எல்லாரும் உயிரோடயே கொண்டு போட்டுருவீங்களே.
ஏ பாட்டியோ, என்ன குத்தம் சொல்லாதீங்க. நான் பாட்டி என் மாமியாரை பார்க்கணும் தான் வீட்டுக்கு வந்தேன். என் சம்பந்திக்காரி இப்படி கால் மாட்டில் உட்காந்துட்டு அழுதுட்டே இருந்தா நான் என்ன செய்யக்கு? அதான் சொல்றேன்ல, அவ சொல்ல சொல்ல ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டேங்கிறா. நாட்டுக்கிட்டு கலந்து போயிட்டோ என்னவோ, காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நானும் உன் புருஷனும் சிவகாமிய ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டிட்டு வந்த மாத்திக்க. வந்த உடனே எனக்கு டயர்டா இருக்கேன்னு சொன்னா. அந்த ஆக்குல மாத்திரையை முழுங்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. ஓஹோ, அததான் எங்க மாமியார் இன்னும் டிக்கெட் வாங்கலன்னு சொன்னீங்களோ? ஆமா, அவதான் கல்லு போல இருக்கா இல்ல, நல்லா படுத்து தூங்கிட்டு தானே இருக்கா. அப்புறம் எதுக்கு இந்த குந்தாணி கிடந்து என்ன விட்டுட்டு போயிட்டே கடைஞ்சிட்டு இருக்கா? எம்மாடி, அதை தானே நானும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் எவ்வளவு நேரம் அவகிட்ட சொல்லி நான் என்னத்த சொல்லி என்னத்துக்கு? அவ பாட்டுக்கு ஒப்பாரி வச்சுட்டே கிடைக்கா. அவ அம்மா தூங்கி எழும்பும் போது மோவா இப்படி ஒப்பாரி வச்சுட்டு கிடந்தா, சிவகாமி எழும்புனதும் இவன் மூஞ்சிலே காரி துப்புவ பார்த்துட்டே இரு. என்ன பாட்டி சொன்னீங்க? என் மாமியார் எழுமுனதும் என் சம்மதியாரி முகத்துல காரி துப்புவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, உசுரோடு இருக்க அம்மகாரிய கால் மாட்டுல உட்கார்ந்துட்டு என்னமோ என்ன விட்டுட்டு போயிட்டேன்னு ஒப்பாரி வச்சா என்ன செய்வா? இந்நேரம் நானா இருந்தேனா சாணி தண்ணி கரைச்சி தலையில விட்டுப்பேன் பாத்திக்கா. ஆனா ஒண்ணு, இந்த மேனகாவுக்கு அப்படி பண்ணா கூட அவளுக்கு புத்தியே வராது பாத்திக்கா. அவளதையும் தொடச்சிட்டு மறுபடியும் உட்கார்ந்து போயிட்டேன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருப்பா. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது பாட்டி? போகாம இருக்க அம்மையா போன்னு சொல்ல போல இருக்கு. அம்மா, பின்ன அப்படித்தானே இருக்கு. ஒப்பாரி வைக்கப்பட்டவா இப்படி ஆடி கிடப்பா. அவளுக்கு மூஞ்சியம் பாருங்க. ஏ பாட்டியோ, என்ன சின்ன பொண்ணே? நீங்களே சொல்லுங்க பாட்டி, இதெல்லாம் நியாயமா? எதுக்கம்மா எனக்கு இந்த வீண் பொல்லாப்பு? நீங்க சம்மந்தி மாமியார்னு இப்ப சண்டை போடுவீங்க, ஆட்டாம தீர்ப்பா சொல்லுன்னு சொல்லுவீங்க. அப்புறம் சண்டை முடிஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்துருவீங்கம்மா. நான் வந்தனா என் ஃப்ரெண்ட பார்த்தனா போயிட்டே இருக்கணும். இல்லனா நீயே நாளைக்கு என்கிட்ட கேப்ப, எங்க மைனி சம்மந்தி பிரச்சனை இல்ல, நீங்க எதுக்கு தலையிடுறீங்க நீயே கேப்ப பாரு, பார்த்துட்டே இரு. ஏ பாட்டியோ, கரெக்டா சொல்லி போட்டீங்களே. பின்ன உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாமல இருக்கு. மாமியார் கிளவி போய் சேர்ந்துருக்குன்னு பார்த்தேன். சரி, அதுக்குன்னு ஒரு குடுப்பனை வேணாம் இல்ல? எம்மாடி மேனகா, போதுமா ஒப்பாரி? எனக்கே கேட்டு கேட்டு போர் அடிக்குது. பரவாயில்லையே, முகத்தை சோகத்துல தானே வச்சிருக்கியா? எம்மா, நீ கண்ணு முழிச்சிட்டியா? எப்பாடா, சிவகாமி ஒரு வழியா கண்ணை முழிச்சிட்டா. இனிமேலாவது இந்த கீருக்கு குந்தாணி ஒப்பாரி வைக்காம இருப்பா. எம்மா, எம்மா, நீ கண்ணு முழிச்சிட்டியா? யாம்டி, நல்ல கண்ணு அசஞ்சில தூங்கிட்டு இருந்தேன். என்னது, தூங்கிட்டு இருந்தியா? அப்ப நீ ஒரேடியா போய் சேரலையா? யாம்டி இப்படி பேசியா? நானே எமங்கிட்ட போராடி வீட்டுக்கு எடுத்து வந்திருக்கேன். நீ என்னன்னா போய் சேரலையான்னு கேட்க? கொஞ்ச நேரம் அசந்து தூங்க விடுதியா? எங்க தூங்க விடுவா? அதான் கால் மாட்டிலே உட்கார்ந்து பாட்டுல பாடிட்டு இருந்தா. ஆமா, இவன் எதுக்கு இங்க வந்தா? மாமியா வீட்டுக்குள்ள போயிருந்தா? என் மாமியார் அடிப்பட்டதுல என்ன ஞாபகம் இருக்கோ என்னதோ. எதா நான் யாருன்னு தெரியுதா? மருமோள, அத்தா, பக்கத்துல ஒருத்தி உட்கார்ந்து அழுதுட்டே இருக்கா இல்ல, அது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? அது என் மொபைல். எதுக்கு மருமோள இப்படி கேட்டுட்டு இருக்க? ஏ சின்ன பொண்ணே, எதுக்கு உன் மாமியாட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்க? அதுக்குல பாட்டியோ, என் சம்மந்திக்காரிக்கு கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி தலையில அடிபட்டு அப்படியே ரொம்ப நல்லவளா குடும்ப குத்து விளக்கா மாறினா இல்ல? ஆமா, அதே மாதிரி எங்க மாமியாரும் தலையில அடிபட்டு தானே ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அதுவும் இல்லாம இப்ப எங்க சம்மந்திக்காரிட்ட நல்லா கோவப்பட்டு பேசினாங்க இல்ல, அதனால மறுபடியும் எங்க மாமியார் கோபக்கார மாமியாரா மாறிட்டாங்களோன்னு நினைச்சேன். என்ன உன் மாமியார செக் பண்ணியா? ஆமா பூவாத்த பாட்டி, நல்லா செக் பண்ணப்போ. எம்மா, ஏம்டி, எனக்கு ஒன்னும் ஆகலமாக்கா, நீ வருத்தப்படாத போ. எம்மா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்க யாருமா? யாருன்னு சொல்லுமா. ஏடி, அது நம்ம தெருவுல நான் நடந்து வந்துட்டே இருந்தேனா, அப்பா வண்டியில 2 பேரும் எதிர்த்தாப்புல வந்துட்டு இருந்தாங்க. நானும் தெரு ஓரமா தான் நடந்து போயிட்டே இருந்தேன். வண்டியில எசகு பிசகா ஓட்டிட்டு வந்தாங்களா, வந்து என் மேல இடிச்சு ஏத்தி போட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க பாத்தீங்க. ஆ, என்னம்மா சொல்ற? ஆக்சிடென்டா? ஆமாமாக்கா, இடிச்சு தள்ளி போட்டாங்க. என்ன ரத்தம் கொல கொலன்னு கொட்டுச்சு தெரியுமா? ஆ, என் மாமியாருக்கு தலையில அடிபட்டு ஒன்னும் மாறல நினைச்சேன். மோல்ட நல்ல பாசமா பேசுறாங்களே மக்கா சொக்கான்னு. என்னது, வண்டியில இடிச்சு தள்ளி போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களா? ஏமா, எங்க அவங்க இருந்தாலும் அவங்கள கண்டுபிடிச்சு முன்னாடி கொண்டு நிறுத்தியும் பாரு. அதெல்லாம் வேண்டாமாக்கா,
அதான் நான் இப்ப நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டேன்டா. அதுக்குன்னு அவங்க 2 பேரையும் சும்மா விட முடியுமா? ஆக்சிடென்ட்ல நீ ஒரேடியா போய் சேர்ந்திருந்தனா எனக்கு நீ யாருமா இருப்பா? ஆ, என்ன இவ இப்படி பேசுறா? என்ன சின்ன பொண்ணு மேனகா இப்படி எல்லாம் பேசுறா? மாமியார் வீட்ல நல்ல மருமகளா இருக்கேன்னு சொல்லிட்டு சமாதானமா தானே போனா, இப்ப என்னன்னா அம்மைக்கு ஒன்னா 2 ஆக்கிருவேன் எல்லாரையும் சொல்லிட்டு இருக்கியா? பாட்டி, நான் என்ன செய்வேனே எனக்கு தெரியலையே. இதுதான் நடந்துச்சு பாட்டியோ. அட மேனகா, குப்பை குழப்பி போட்டியே, மறுபடியும் முதல்ல இருந்தா பாத்தியா பாட்டி என் நிலைமைய? இவ்வளவு மாப்பிள கிறுக்கனா? என்ன செய்ய, எனக்கு வேண்டி எல்லாம் வந்து வாச்சிருக்கு. உன் மாமியார மக பேசியதை நல்ல ரசிச்சுட்டுல பாத்துட்டு இருக்கியா? ரசிக்கணும் பாட்டியோ, எங்க மாமியாரு மொபைலே பார்த்து ரசித்துட்டு இருக்கட்டும். ஏன் என்ன சொல்ற? பின்ன என்ன பாட்டியோ, எனக்கு என் புருஷனை மட்டும் தான் கட்டி வச்சிருக்கு. சம்மந்திகாரியோ என் மாமியாரையும் இல்ல. சம்மந்திகாரி சரியில்லைன்னா சம்மந்திகாரிக்கோ புருஷனை எல்லாம் சேர்ந்து சரியில்லை. அவரவர் பிரச்சனையை தானே பாக்குறாங்க. ஆமா சின்ன பொண்ணு, இந்த காலத்துல எல்லாரும் அவரவர் பிரச்சனையை மட்டும் தான் பாக்குறாங்க. ஆமா பாட்டியோ, அத போலதான் நானும் இனிமேல் இருக்க போறேன். சொத்துல மட்டும் மக பிரிச்சு தானே கேட்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா கிட்ட என்னெல்லாம் கேட்டுட்டு இருந்தா. அம்மா, நானும் கேட்டுட்டே தானே இருந்தேன். எங்க அந்த நகையை வச்சிருக்க, சாவி எங்க வச்சிருக்கேன்னு கேட்டுட்டு இருந்தா. நானு இவங்க 2 பேர்லயே மாட்டி பல பிரச்சனையா ஆகி சின்ன அப்படின்னா ஆகிட்டு என் வாழ்க்கை. நான் இந்த வீட்டுக்கு வாழதான் வந்தேன். இப்ப என் வாழ்க்கையே கேள்விக்குறியா இல்ல இருக்கு. அதுக்குதான் நானே என் புருஷனை என் பிள்ளை 3 பேரும் சேர்ந்து தனி கொடுத்தனும் போலான்னு இருக்கோம். ஏ என்ன சொல்ற சின்ன பொண்ணு, தனி கொடுத்துட்டு போறீங்களா? ஆமா, தனி கொடுத்தனு தான் போறேன். அதுக்குன்னு வீட்டுக்கு மோவலும் மருமகனும் ஜோடியா வந்திருக்காங்கல்ல. இவ்வளவு நாளா நான் என் மாமியாரை பாத்துக்கிட்டேன்ல, இனி அவங்க 2 பாக்கட்டும். பாட்டி, நான் என் வாழ்க்கைய வாழணும் இல்ல பாட்டி. இவளுக்கு வேண்டி நான் எல்லாத்தையும் போய் சண்டை போட்டு என் காலத்தை கழிக்க முடியுமா? இப்ப சொன்னா இல்ல, எம்மா உன்னை ஆக்சிடென்ட் பண்ண அவங்க 2 பேரும் சும்மா விட மாட்டேன்னு. அநியாயத்தை தட்டி கேப்பேன்னு சொன்னா இல்ல பாட்டி. அநியாயத்தை தட்டி கேட்கன்னு இவ ஒரு பிரச்சனை இல்லப்பா. அதுக்குள்ள என் மண்டை போட்டு நான் போட்டு உருட்டவா? அநியாயத்தை அவளே தட்டி கேட்கட்டும், அவளே அவ அம்மாவையும் பாக்கட்டும். என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லிட்ட? ஆமா பாட்டியும், நீங்க உங்க ஃப்ரெண்ட தானே பார்க்க வந்தீங்க.